அல்ஹம்துலில்லாஹ். நோயை இறக்குவதும் அல்லாஹ் தான். அதற்கான நிவாரணத்தை தருவதும் அல்லாஹ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லிவிடுறாங்க. ஒரு கிராமவாசியுடைய கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல நிறைய கேள்விகளை முன் வச்சுட்டே இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பதிலை சொல்லி கொண்டிருக்கும். அந்த மக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மருத்துவம் செய்யாமல் இருந்தால் எங்கள் மீது குற்றம் உண்டாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. மருத்துவம் செய்யலைன்னா குற்றம் உண்டாகுமான்னு கேட்குறாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் அடியார்களை மருத்துவம் செய்யுங்கள். ரசூல் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வின் அடியார்களை மருத்துவம் செய்யுங்கள். எந்த நோயையும் அதற்கான நிவாரணம் இல்லாமல் அல்லாஹ் இறக்குவதில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறான். இது அபூதாவுது, திர்மிதி, அதே மாதிரி இப்னு மாஜா போன்ற ஹதீஸ்களில் என்னது இருக்கக்கூடிய செய்தி, பலமான ஆதாரபூர்வமான செய்தி தான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் நோயை தர்றான்னா நோய்க்கு முன்னாடி எதை அனுப்புகிறானா? நிவாரணத்தை, சிஃபாவை அனுப்புகிறான். இந்த சிஃபாவை தேடி கண்டுபிடிக்கிறது தான் மனிதனுடைய அறிவு. எங்கே நோய்க்கான நிவாரணம் இருக்குது, என்ன பண்ணணும்? நாம் தேடி கண்டுபிடிச்சு நமக்கு நோய் வரும்பொழுது என்னது நிவாரணத்தை தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர நோய் வந்தால் அதுவாக குணமாகிவிடும் என்று நாம் நம்பக்கூடாது. மருந்தில்லா மருத்துவம் என்ற பெயரில் பலர் நம்மை மூளைச்சலவை செய்யும் பொழுது இது இஸ்லாத்தின் கான்செப்டுக்கு எதிரானது என்ற சிந்தனை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளத்தில் வரும். மருந்தில்லா மருத்துவம்னா அப்புறத்துக்கு எல்லாம் மருத்துவத்தை இருக்கணும், அப்புறத்துக்கு எல்லாம் மருந்தை தரணும். அல்லாஹ் குர்ஆனில் தேனில் சிஃபா இருக்குன்னு சொல்கிறானா? தேனில் சிஃபா இருக்குங்கிறான். தேனில் சுடுதண்ணி குடித்தா அது உடம்பை குறைக்கும். தேனில் நீங்கள் சுடுதண்ணி குடிக்காமல் வெறும் பச்சை தண்ணி போட்டு குடிச்சீங்கன்னா உடம்பை கொடுக்கும். தேனில் பல பொருட்களை கலப்பதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் இருப்பதை சித்தா என்ற ஆயுர்வேத மருத்துவம் நமக்கு சொல்வதை பார்க்க முடிகிறது. கருஞ்சீரகம் நிறைய நன்மைகள் இருப்பதை பார்க்க முடியும். ஒரு பொருளோடு இன்னொரு பொருளை கலந்து நிறைய விஷயங்கள் இருப்பதை நமக்கு என்னது காண்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவத்தை சொல்வதற்காக வரவில்லை. ஆனாலும் கூட நோய் வந்தால் மருத்துவம் செய்யுங்கள் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் நோயை இறக்குகிறான். நோயை இறக்குவதற்கு முன்பாகவே அதற்கான நிவாரணத்தை இறக்குகிறான் என்று சொல்லும் பொழுது இதில் கவனமாக இருக்கணும். இஸ்லாத்தின் அடிப்படை அறிவு தெரியாமல் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ரொம்ப கவனமாக இருங்க. மூளைச்சலவை செய்வார்கள், அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணிடுவான், ஆஸ்பத்திரிக்கு போனால் தேவையில்லாத மருந்தை கொடுத்துருவான், அப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு மத்தியிலே மூளைச்சலவை செய்து என்ன பண்ணிடுவாங்க? நம்மை வழிகெடுத்து விடுவார்கள். இன்றைக்கு அந்த சூழல் எங்கே போய் நிற்குது? 2 உயிர்களை பலியாக்கக்கூடிய சோக நிகழ்வுக்கு கொண்டு போய் நம்மை தள்ளி இருக்கிறது. சாதாரண விஷயமா? பெண்கள் கர்ப்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கர்ப்பமுற்று பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது மரணத்திற்கு நெருக்கமான அளவுக்கான வழியை உணர்கிறார்கள் என்றால் இதெல்லாம் ஆண் உலகம் உணரணும். நம்ம இடத்துல இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இங்கே இருந்து கொண்டு என்னது இதை எப்படி செஞ்சிடலாம், வீட்டிலே இருந்துக்கலாம், பார்த்துக்கலாம், எந்த மருந்தும் தேவையில்லை நாம் முடிவெடுக்க முடியாது. பொதுவாகவே ஒரு பெண் பிரெக்னென்ட் ஆகிறாங்கன்னா பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நடந்தே தீரும். கருவுற்றவுடன் கருவுற்ற நிலையில் அதை சுற்றி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும். தலைமுடி கொட்டும், கொமட்டல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், சாப்பிட முடியாது, வாந்தி வரும், மயக்கம் வரும், சர்க்கரை நோய் அதிகரிக்கும், ரத்த அழுத்தம் அதிகரிக்கும், இதய படபடப்பு வரும். இப்படி நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் என்பது நிறைய லிஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் அறிந்து மருத்துவம் செய்வது யார்? நம்மளா? நமக்கு அது தெரியுமா? தெரியாது. அப்போ நமக்கு அது தெரியாமல் இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் அதை போய் நம்பி நம்ம என்ன பண்ணலாம்? மருத்துவம் செய்யாமல் வீட்டிலே வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு அடிமுட்டாள்தனம். மருத்துவ அறிவு பெருகி இருக்கிறது, கல்வி அறிவு பெருகி இருக்கிறது, அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய அறிவை தந்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது இதில் கவனிக்க வேண்டாமா? இதில் கவனிக்காமல் யாரோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லி 2 உயிரை பழி வாங்கி இருக்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். கொலை குற்றம் இல்லையா? மாபாதக செயல் இல்லையா? அல்லாஹ்விடத்தில் போய் நின்று என்னது பதில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா? இப்போ இதை கவனிக்காமல் என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் செய்கிறது பார்க்குறோம். ஒரு குழந்தைக்கு நம்ம கரு உருகுறாங்க என்று சொன்னால் டாக்டர் போன உடனே என்னது அவங்க செக்அப் பண்ண தான் செய்வாங்க. மருத்துவர்கள் அன்னைக்கும் மருத்துவம் இருந்துச்சு, இன்னைக்கு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அன்னைக்கெல்லாம் இல்லைன்னுவாங்க. ஹாஸ்பிட்டல் வேணா இல்லாமல் இருக்கலாம், மருத்துவம் இருந்தது. அந்தந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி, அந்தந்த நிலப்பகுதிக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் பரம்பரையா இருந்துச்சு. அவங்க தான் பார்ப்பாங்க, மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? பிள்ளையை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க. நாடியை பிடிச்சி பார்த்து இதய துடிப்பு அதிகமாக இருக்குமா, உனக்கு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதற்கு தகுந்தாற் போல அன்றைக்குள்ள மருந்துகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். எல்லா காலத்திலும் மருத்துவம் மருந்து இருக்கிறது. அது இன்றைக்கு வேறு வடிவத்தில் அது மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எந்த காலத்தில் என்ன மருத்துவம் இருக்குதோ தேவைக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்தணும். இப்போ ஒரு பெண்மணி கர்ப்பம் விட்டுட்டாங்க, ப்ரெக்னன்சி ஆகிட்டாங்கன்னு அப்படின்னு போனாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவை ஃபோலிக் ஆசிட். எத்தனை பேருக்கு தெரியும்?
நம்ம சாப்பாடு கொடுக்குற சாப்பாட்டு எல்லாத்துலையும் ஃபோலிக் ஆசிட் கிடச்சிருமா? நிறைய உணவுப் பொருட்கள் ஃபோலிக் ஆசிட் தான் இருக்குது. இந்த உணவுப் பொருட்களில் ஃபோலிக் ஆசிட் இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து நம்ம கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கான ஞானம் நமக்கு இருக்குமா? கிடையாது. அப்போ மருத்துவருக்கு தெரியும் ஃபோலிக் ஆசிட் என்பதுதான் குழந்தையின் மூளைக்கும் தண்டுவடத்துக்கும் முக்கியமானது. இது ரெண்டும் வரணும். இதில் வந்து பிரச்சனை ஆகி போச்சு வச்சுங்க, மூளை வளர்ச்சி குறைபாடு உடையவெல்லாம் மறந்துடும், ஆரோக்கியமற்ற குறைபாடு உடைய மறந்துடும். அதனால தான் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பண்ணி குழந்தை எந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்கலாம் பார்த்துட்டு என்னென்ன குறைபாடுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஃபோலிக் ஆசிட் கட்டாயம் கொடுப்பாங்க. கால்சியம் குழந்தையுடைய எலும்புக்கு மிக முக்கியமான அவசியம். ஜிங்க் என்று சொல்லக்கூடிய துத்தநாகம் குழந்தையினுடைய உடல் வளர்ச்சிக்கு, நரம்புகளுக்கு, நம்முடைய நரம்புகள் ஒவ்வொன்றும் நியூரான்கள் என்ற செல்களால் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக தான் நம்முடைய உணர்வுகள் எல்லாம் கடத்தப்படும். அப்போ இந்த நியூரான்கள் பலம் பெறுவதற்கு ஜிங்க் என்று சொல்லக்கூடிய துத்தநாகம் அவசியம். மெத்தில் கோபாலமீன், B12 என்று சொல்லக்கூடிய மெத்தில் கோபாலமீன் உடல் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இவற்றையெல்லாம் கலந்த சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்டாக டாக்டர்ஸ் குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க? பிரிஸ்கிரைப் பண்ணத்தான் செய்வாங்க. எல்லாத்தையும் எடுத்துட முடியாது. எல்லாத்தையும் அது நாம் உணவுலேருந்து எடுத்துட முடியாது. ஏன்? இவங்க உணவை வாயில் வைக்க போகும்போது தான் குமட்டல் வந்துடுது, உணவை சாப்பிட முடியாது. நாம் நல்லா சாப்பிட்ற மாதிரி பொதுவாகவே பெண்கள் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. நல்லா கவனிச்சிங்க. பொதுவாகவே ஒரு ஆண் சாப்பிடக்கூடிய மாதிரி பெண்கள் சாப்பிட மாட்டோம், குறைவாக தான் சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த ப்ரெக்னன்சி காலத்தில் இந்த காம்ப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா அவங்களால நல்லா சாப்பிட முடியாது, நல்லா பிறண்டு படுக்க முடியாது, நல்ல விஷயங்களை உணர முடியாது என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மருத்துவமனை கொண்டு போய் அதை பார்த்து அதை படித்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் நாம் நடக்கணுமே ஒழிய எனக்கு தெரியும் என்று நம்புவதும் இருக்கிறதுல என்னது ஆகத்திலும் எனது மிக மிக அறியாமையின் வெளிப்பாடாக தான் இருக்குமே தவிர இப்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாவே தன்னுடைய திருமறை குர்ஆனில் அழகாக எச்சரிக்கிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உமக்கு அறிவு இல்லாத விஷயத்தை நீ பின்பற்றாதே. அல்லாஹ் சொல்றான், உனக்கு எது தெரியுமோ அதை செய். தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு என்னது மெத்த படிச்ச மேதாவி மாதிரி என்ன பண்ணக்கூடாது, காட்டிக்கிட்டு அதை செய்யாத. எதை தெரியுமோ அதை செய். தெரிஞ்சது ஒன்று இருக்குல்ல, நானே உட்காந்து கட்டணம் நினைச்ச முடியுமா? நானே உட்காந்து விவசாயம் பண்ணணும், நானே உட்காந்து நெசவு செய்ய முடியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தவங்க தெரிந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை தெரிந்து கொண்டு செய்கிறார்கள் என்றால் அதில் போய் நான் மூக்க நுழைக்கக்கூடாது. மருத்துவம் எனக்கு தெரியவில்லை என்றால் நான் என்ன பண்ணுவோம், தள்ளி நின்றுக்கிறோம், அவ்வளோதான் முடிஞ்ச ஒழிய நாம் போய் என்ன பண்ணக்கூடாது, அதை செய்யணும் செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அறிவு இல்லாத விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க, பின்பற்றாதீங்க. மறுமையினால என்ன பண்ணுவோம்னா, இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான் அன்ஹு மஸ்ஊலா, நம்முடைய பார்வை, நம்முடைய செவி, நம்முடைய உள்ளம் அனைத்தும் இறைவனால் மறுமையில் விசாரிக்கப்படும். அல்லாஹ் கேட்பான். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்டேப்பா, உனக்கு அறிவு இல்லையா, நீ சிந்திக்கலையான்னு நல்லா கேட்பான். நீ கேட்டதெல்லாம் போய் ஊர் ஃபுல்லாக பரப்புனியே, கேட்டதெல்லாம் செஞ்சியே, இது சரியா இல்லையான்னு என்ன தீர்வு பண்ணியா, ஆய்வு செஞ்சியா, என்ன பண்ணுவான் அல்லாஹ் தஆலா மறுமையில் நம்ம உள்ளம் குறித்தும் நம் பார்த்த பார்வை குறித்தும் கேட்ட செய்திகள் குறித்தும் மறுமையில் விசாரிப்பான் என்று சொல்லும் பொழுது இதில் கவனிங்க, எல்லாம் எல்லாருக்கும் தெரியாது, எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியாது என்று சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தர் சொல்லுகிறார்கள் என்றால் பிடிச்சி நிப்பாட்டி கேட்கணும். மருந்து இல்லா மருத்துவம்னு சொல்கிறையே, அதனால என்ன வரும் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா இன்றைக்கி எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் என்னது ப்ரெக்னன்சி லேடி, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு ஒரு தவறான கருத்து இருக்குது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் GH போனீங்கன்னா 100% அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையாகவே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்துவாங்க. முடியலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன். எப்போ ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, குழந்தை தலைகீழ மாறிடுச்சு அல்லது பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு, அப்படி என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இல்லை என்னென்னது, ஏன்னா எல்லாத்தையும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பான்ல, காசு பணத்தை கேட்குறவன், காசு பணத்துக்காக ஆசைப்படுறவன் மருத்துவ உலகத்தில் என்னது மருத்துவராக இருப்பான் என்று சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தன் செய்ய அயோக்கியத்தனத்தை ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்தின் மீது நம்ம என்ன பண்ணக்கூடாது, பழியாக போட்டு விட்டு அவங்கெல்லாம் அப்படித்தான், நம்ம வீட்டில் உட்காந்து நல்லபடியாக என்ன பண்ணலாம், ஆக்கி பொங்கி சாப்பிட்டு நல்லபடியாக மருத்துவம் இல்லாமல் என்னது குழந்தையும் பிள்ளையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு. எவ்வளோ பெரிய அவப்பேர் தெரியுமா? நாம் நினைக்கிறோம் இந்த சம்பவத்தை, இது இஸ்லாமிய சமூகத்துக்கே இழுக்கு. ஏன்னா நம்மளை குறித்து ஏற்கனவே படிப்பறிவு இல்லாத சமூகம்னு நம்மளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ இது மாதிரி காரியங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண் உலகம் இருக்குது, இந்த பெண்களை அடிமைப்படுத்துறான்ல, இந்த அடிமைப்படுத்தி வச்சு தான் இந்த பிள்ளைகள் என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டான்னு சொல்லுவாங்க. படிப்பறிவு இல்லாமல் என்ன பண்ணிட்டான், இப்படி செஞ்சுட்டான் என்று சொல்லி நம்ம இன்னும் வசைப்பாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி வந்திருக்கிறான். ஒரு 2 உயிர் போச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவருடைய குடும்பத்தாருடைய நிலைமையை. அவருக்கே வேதனை தானே, அவரே செஞ்சவரே என்னது, நம்ம ஐயோ போச்சு, நம்ம பிள்ளை போச்சு, நம்ம கையினால் நம்ம பிள்ளையை கொண்டுட்டோமே, நம்ம கையினால் மனைவி கொண்டுட்டோமே, அந்த வேதனை அவர் மரணம் வரைக்கும் அவரை துரத்தி கொண்டு தான் இருக்கும். வழியே கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நம்ம பதில் சொல்லணும். மரணம் வரைக்கும் துரத்தி கொண்டே இருக்கும். அவருடைய குடும்பத்தாருடைய நிலைமை பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஐயோ பெத்த பிள்ளையை வளர்த்த பிள்ளையை இப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டானே என்று நினைப்பாங்களா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடம் கொடுத்து விடார்கள். நமக்கு தெரியாத விஷயத்தில் தலையிடவே செய்யாது.
தெரிந்தவரோட போய் நம்ம என்ன பண்ணோம், போய் கேட்கணும். மருத்துவம் அப்படிங்கிற எதுக்கு எடுத்தாலும் மருத்துவம் கிடையாது. தலைவலி காய்ச்சல 2 நாள் நம்ம அமைதியாக இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய கை வைத்தியம் நிறைய நல்ல வைத்தியங்கள் இருக்குது, அதை பார்க்கணும். அது முடியலன்னா அடுத்த நாளைக்கு என்னது, மருத்துவத்துக்கு போய் நின்றணும். அப்போ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு சித்தா ஆயுர்வேதம் எல்லாத்தையும் தாண்டி அலோபதி என்ற மருத்துவம் என்னது இன்னைக்கு இருக்கு என்று சொல்லும் பொழுது அதை விட்டால் வேற வழி இல்லை, நிர்பந்தம் என்ற அடிப்படையில் நாம் அங்கே போய்த்தான் ஆக வேண்டியது இருக்கே தவிர என்ன பண்ணிடக்கூடாது, ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து நமக்கு நாமே என்ன பண்ணிடக்கூடாது, கேடை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் கவனமிக்க அறிவுள்ள சமூகமாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.